கிராம். சரி நண்பர்களே, முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோகா கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும். புரிந்தது. தயவு செய்து நானே எடுக்கல. இந்த மனிதர் நான் உண்மையிலே இந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை முதலில் செய்யலாம். கிட்டத்தட்ட இது சிறிய சொட்டுகள். சிலக்கு ஓ தவிர. குழந்தை, நீ உலர்த்திக் கொள்ளலாமே. ஓ ஓ நன்றி பாட்டி. முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். அதை பிடிக்கச் செய்யும் முறையில் செய்வேன். இப்போது பிரசித்தமான பரப்பை செய்வேன். ஓ ஓ நீங்கள் நடத்தப்பட்டு பேசினீர்கள். சரி, கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும். அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்தது, நான் அதே பாட்டிலில் கார்ன் சீராக உருவாகும். அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும். இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும். ஓ அப்பா, இதற்கு கார்ன் சீராக பிரச்சனையாகிவிட்டது போல. சரி, அடுத்தது போகலாம். வேறு வழி இல்லை. ஆம், இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது. அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும். அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள். ஓ சரி, ஓ ஓ அது வேலை செய்தது. சரி, என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகியுள்ளது. இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ஓ எல்லாமே மிகவும் சிக்கலானது. மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான். அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம். இது அற்புதமான யோசனையா இல்லையா? ஆம், முழுமையான அர்த்தமற்ற பேச்சு. உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன். முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன். அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன. கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும். ஜெல்லிக்கு தீப்பொழிவு கொடுக்கிறேன். இப்போது உருவான கலவை ஒரு வாணலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும். ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது. கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும். இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும். நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும். பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். குழந்தைகளே கவனம், பெரியவர்களினுடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம். தயாரா விக்கி? இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது. இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும். சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது. இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம். அது அழகாக இருக்கின்றது. ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது? என்னவாயினும் நான் வெற்றி பெற்றேன். வாவ், ரொம்ப சீசியானது. எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை. ஜெல் வெற்றியாளர் ஆகிறார். அதை தெரிந்திருந்தேன். ஓ இது என்ன? இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும். வாருங்கள் நண்பர்களே, இது முடிவடையும். வாஃபிள்கள்? ஆனால் என்ன? ஓ வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு. மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என்விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. முதல் நீயார் ஸ்டீலியூ மாவை பிசைய வேண்டும். எல்லாமே இங்கு மென்மையாக இருக்கும். நான் வெண்ணெய், சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது. அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது. மாவு சுமார் தயார். இந்த உரை எப்படி இருக்கிறது? ஓகேவா? அப்படியெல்லாம் தீரம் இல்ல. ஓ ஹோ எப்படி? ஹா ஹோ ஓ வேகமாக. ஓ வேகமாக. ஓ செல் மன்னிக்கவும். ஆம், 2 கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது. ஆமாம், அது சந்தேகம்தான். இங்கு எனக்கு எல்லாம் தயார். தேவையுள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக இது நிறமூட்டம் கொண்டுள்ளது. இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம். நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன்.
வணக்கம். நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லையேல் என் வண்ண வஃபிள் தயாராக உள்ளது. இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும். கருப்பு பிளேட்டில் ஒரு கோடு, மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம். கொஞ்சம் நிறமுடைய சிறு துளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது. கேட்கப்பட்டது. அழகுக்காக அற்புதம். மேலே உடன் ஓ, என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள், எனக்கு தெரியும். அவை ஏற்கனவே ஆனவை. அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து, இப்படி ஒரு வெப்பமான கோடைக்கால நாளில் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. மேலும் சிறிது மேபிள் சீர்வும் அது அழுக்காது. பாதம் கீழே அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா? அக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது. அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும், ஆனால் அது அல்ல. பெரிய காதுகள். என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை. ஓ, நான் தேவைப்படுவது இதோ. கூழ். மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபிள் செய்வேன். இதில் வாங்க. இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது. எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை. அப்போ நண்பர் விக்கியை கேட்போம். சரி, எந்த வகை முட்டை நூடுல் ஆஃப்கள் இது? இதுவை பார்த்ததில்லை. நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன். பார்க்கலாம். ஐயோ, கேவலம். என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார். சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே. நன்றி பாட்டி. அபாரமாக சுவையாக உள்ளது. ஓ ஆம், அவை சமையலர் அண்ணி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார். அதனுடன் இது மிகவும் சுவையானது. ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆகவே அவரே ஜெயிப்பார். ஓ, ஹூரே! அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது. ஓ, இது எவ்வளவு ரம்யமா இருக்கிறது. எனக்கு டோனட்ஸ் வேண்டும். அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன். நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன். நான் ருசியாக இருக்கிறேன். ஓ ஓ, கவலைப்படாதீர்கள். சுவையாக இருக்கிறதா? நானும் ஒத்துக்கொள்கிறேன். மிக சிறப்பு. ஏய், நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோமா? மன்னிக்கவும், நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது. ஆனால் ஓகே, நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன். முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும். டாட்டாம். இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்துவிட வேண்டும். எனக்கு சமையலின் மிகவும் பிடித்த பகுதி, ஏனெனில் அதற்கு பின் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முயற்சிக்கலாம். அட, சுவையானது. இது டோனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது. இதை பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ சீஸ். ஓ, இங்கே டோன்ட் மிக்சர் இருக்கிறது. நன்றி சமையல்காரர். அச்சின் வடிவில் ஊற்றுங்கள். நாமும் ரசிக்கலாம். ஆஹா, நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள். இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன. இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள். இப்போது அவற்றை 2 பங்காக பிரிக்க வேண்டும். அப்புறம் இப்படி. அப்புறம் சற்றே சர்வ் உள்ளே ஊற்றுவேன். மிகவும் சுமார் முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை. அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன். இதை செய்ய அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகிழியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன். அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது. மற்றும் ஒரு கடைசி நடவடிக்கை மிச்சம், சீதாபொரி. அதிலின்றி டோனட்ஸாக இருக்காது. எவ்வளவு வேகமாக நான் இதை சமைத்தேன் பாருங்கள். சிறப்பானது. நீங்கள் வெறுக்க மட்டும் முடியும். மிகவும் லேசானது. பகுதியில் தயாராக உள்ளது. நான் இவற்றின் மேல் சற்று சோடா தூவ வேண்டும் தான். ஓ ஓ ஜில், மன்னிக்கவும். இப்போது எல்லாம் தயாராக உள்ளது. நானும் இந்த டோனட்டை விரும்புகிறேன், ஆனால் நான் தடுத்துக் கொள்கிறேன். இங்கே அவை மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவள் சிஸ்டத்திற்காக. ஓ,
குலைச்சல். அப்படி ஒரு ஆபத்தான உபகரணத்தை அசைக்க அது தேவையில்லை. எவ்வளவு அழகாக நான் உள்ளதென அவற்றை நீங்கள் எல்லாரோடும் பார்க்கவும். பூசின பிறகு- மேலும் இந்த டோனட்ஸ்கள் கூட ருசி. தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு? சேஃப் ஆனி மிகவும் அழகான டோனட்ஸை வைத்துள்ளார். முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன். அவை அழகாக மட்டுமல்ல, நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம். ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் வேறுபட்ட காத்திருந்தேன். ஜில், உன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன். எனக்கு பிடிக்கும் சாக்லேட். ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள். அவளின் வெற்றியை வாழ்த்துவோம். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கைஸ், நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸின் வாய் உள்ள பறக்குது, ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைத்தது. அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆஃப், ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஓஹா, இல்ல. ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனா இப்போ ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி. ஜில், உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுபா. ஓ மை கிராஷியல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சிரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு? அது இளஞ்சிவப்பா. உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீளமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா? இதோ உங்கள் முன்னால். லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் என்னக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை. என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க. நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத. இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும். நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்?
நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்குது. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. பாகங்கள் கிடைச்சது ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்போது நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. நான் நிறைந்து விட்டேன். இந்த சுற்றத்தை உன் கண்களால் முடிக்கப் போகிறேன். நன்கு இதை பருக கோபித் தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோபித் தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான். ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீளமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இதை எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டை கலைக்காரியை கொடுத்துடுவோம். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமாய் இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி உன் முறை. அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். என்ன நடக்க போகுது? ஓ, லாரன், நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன். நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி, நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பெரிய மருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ, ஆம். ஹூ, உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ, அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும்,
என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. உலகின் சிறந்த நூடுல்ஸ். அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். ஷி, எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு ஒரு பீஸாவை யோசனை. அவன் விரல்களில் அது வெட்டிக் வட்டங்கள் கொண்டிருக்கிறேன். போன்று சிந்திக்கும். கனமானதா? இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹா, ஓ, என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும். கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். நான்சி கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாற்றும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி, வாங்க. இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதல்ல நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். ஏ, நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியது தானே? சப்பறிவு மாடின். சரி. இதோ பெண்களே, போதும், எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல், எவ்ரிஒன் எங்கே? வணக்கம், நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்துக்காண்டு இருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன்.